அன்புள்ள ஜி தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகிற மருத்துவம் பாத வெடிப்புக்கான மருத்துவம். இதை பித்த வெடிப்புன்னு சொல்லுவோம். இன்னைக்கு பித்த வெடிப்பு அதிகமாக நடக்க முடியாமல் நிறைய பேர் அதை ஷூ போட்டு மறைச்சிட்டோம், சாக்ஸு போட்டு மறைச்சிட்டு தான் வராங்க. ஏன்னா அது சேலையில் மாட்டிக்கிறது, சில பேருக்கு பேண்ட்டில் மாட்டி அது கிழிக்கும்போது அந்த நூல் வருதுன்னு சொல்கிறோம். அதை விட அதிகம் ரத்தம் வந்துடும். அந்த பித்த வெடிப்பு உள்ள இடத்துல அதிகமாக வேதனை இருக்கும். இந்த வேதனை வர்றதுக்கு காரணம் அதிகமாக அவங்க உடம்புல பித்தம் அதிகமாக சேர்ந்துருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். பித்தம் சேர்ந்ததால் மட்டும் இல்லை, அவங்க உடம்புல அதிக அளவு உணவுப் பொருட்கள் உள்ள ரசாயனங்கள் சேர்ந்ததால தான் இன்றைக்கி அதிக பேருக்கு காலில் மட்டும் இல்லை, கையில் வெடிச்சிருக்குது, தோலில் பூரா வெடிச்சிருக்கு, கழுத்து பகுதியில் இந்த தோல் வெடிப்பு ஏற்பட்டிருக்கு. அவங்களுக்கெல்லாம் அதிக அளவு ரசாயன உணவுகள் சாப்பிட்றதால தான் இந்த வெடிப்பு ஏற்படுது. இது எந்த இடத்துல வெடிப்பு இருந்தாலும் இந்த நோய்க்கான மருத்துவம் இது. இந்த மருத்துவத்துக்கான முக்கியமான இலையில் ஒன்று சரக்கொன்றை. இந்த சரக்கொன்றை எதுன்னா இந்த பூ இருக்கிறது தான் சரக்கொன்றை. இதுக்கு அடையாளம் எல்லா கோயில்கள்லையும் இந்த தலைகீழ தான் தொங்கும். இது மேலே போகாது, இது கீழே தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது இன்னும் ஒரு முழத்துக்கு மேலே பூ இருக்கும். குறைஞ்சது ஒரு 12 அடி உயரமாவது இருக்கும். 12 அடி உயரத்துக்கு மேலே இருந்து கீழே வரும்போது கண்டிப்பாக 3 அடி உயரத்தில் இந்த பூ தொங்கும். அதனுடைய கயறு போல் இருக்கிறது அதிக அளவு நிகழமாக இருக்கும். அதை பார்க்கும்போது நமக்கு 12 அடி நிகழம் மாதிரி தெரியும். கண்டிப்பாக அது 4 அடி நிகழத்தில் இந்த பூ மொத்தமாக தொங்கிட்டு இருக்கும். அதில் கொஞ்சத்தை நம்ம கொண்டு வந்திருக்கோம். இந்த சரக்கொன்றை, இந்த சரக்கொன்றை தோல் நோய்களை சரி பண்ணக்கூடியது. தோல் நோய் எந்த நோய்க்கும் இந்த சரக்கொன்றை நம்ம பயன்படுத்தலாம். தோலில் உள்ள அனைத்து பாகத்துக்கும் இந்த சரக்கொன்றை நல்ல ஒரு மருந்தாக பயன்படும். அதோடு இல்லாமல் இது குதிரை குழம்பு. இது இலையை பார்த்தீங்கனாலே தெரியும். கால் குதிரை குழம்பு. குதிரைக்கு கீழே எந்த ஒரு ஓட்டையும் இருக்காது, ஒரே வளையமாக தான் இருக்கும். இது குதிரை குழம்புன்னு சொல்லுவோம். இந்த குதிரை குழம்பு இலையை நம்ம எதுக்குமே யாருமே பயன்படுத்துறதில்லை. ஏன்னா இது கடற்கரை ஓரங்களில் அதிகமாக கிடைக்கும், வேற எங்கேயும் கிடைக்காது. மணல் பாங்கான இடத்துலையும் கடற்கரை ஓரத்துலையும் தான் இது கிடைக்கும். இது கடல் தண்ணி, உப்பு தண்ணி இருந்தாலும் அதில் எங்கே நல்ல தண்ணி இருக்கோ அந்த பூமி கீழே போய் எடுத்து இது நல்லா வளரக்கூடியது. எவ்வளோ உப்பு தன்மையிலையும் இதனுடைய வழவழப்பை பார்த்துருப்பீங்க. இது எவ்வளோ வழவழப்பு இருக்கோ அதே போல் நம்ம கால்லையோ கையிலையோ உள்ள வெடிப்புகளை போக்கி முரட்டுத்தனமான தோள்களையும் மாற்றக்கூடியது இந்த குதிரை குழம்பு. இதோடு சேர்த்து இந்த நம்ம குப்பைமேனியை பயன்படுத்துகிறோம். குப்பைமேனி ஏன் பயன்படுத்தணும்னா உள்ள கிருமிகளை போக்கக்கூடியது, அந்த இடத்துல புண் ஆக்கக்கூடியது தான் இது. இது போட்ட இடம் தீயா எரியும். தீயா எரியும்னா அதிகமான எரிச்சலை உண்டு பண்ணும். ஏன் எரிச்சலை உண்டு பண்ணோம்னா உள்ளே இருக்கிற கிருமிகளை கொல்லக்கூடியது. இந்த குப்பைமேனியை போடும்போது கிருமிகள் இறந்து அந்த இடத்துல மீண்டும் சதை வளர்ந்து சமநிலைக்கு வரும். இந்த சமநிலைக்கு வர்றதுக்காக வேண்டி தான் இந்த பித்த வெடிப்புக்கு இந்த குப்பைமேனியை சேர்க்கிறோம். இதோடு சேர்ந்து சந்தனம் தோல் நோய்க்கு ஒரு முக்கிய மருந்து. சந்தனம் எந்த இடத்துல தோலுக்கு போட்டாலும் அந்த தோல் நோய் கண்டிப்பாக குணமாகும். சந்தனம் போடுறது இல்லாமல் மஞ்சள் தூள். ஏன் மஞ்சள் தூளை பயன்படுத்துகிறோம்னா கிருமி நாசினி. இதோடு சேர்ந்து குப்பைமேனி சேருது. குப்பைமேனி மட்டுமல்ல, நம்ம குதிரை குழம்பு, சரக்கொன்றை, இது எல்லாம் ஒன்று சேரும்போது எல்லாமே தோலை காப்பாற்றுறதுலே ஒரே குறியாக இருக்கும். அதனால தான் இந்த தோல் நோயில் மோசமானது கால் பித்த வெடிப்பு. பித்த வெடிப்புன்னு சொல்கிறத உடல் முழுவதும் வெடிப்பு இருக்கிறவங்க இருக்காங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா கழுத்தில் மீன் செதில் மாதிரி இருக்கும். அந்த மீன் செதில் மாதிரி இருக்கும், அவங்களால நேரடியாக வெளியில் வர முடியாது. அந்த மாதிரி தோள்கள் உள்ளவங்களுக்கும் இது ஒரு முக்கிய மருந்து. இதோடு சேர்த்து விளக்கெண்ணெய். இந்த விளக்கெண்ணெயை பயன்படுத்தணும். ஏன் விளக்கெண்ணெயை பயன்படுத்துகிறோம்னா இது தோலுக்குள் ஊடுருவக்கூடியது. தேங்காய் எண்ணெயானது தோலினுடைய துவாரத்தை அடைக்கும். தோலினுடைய துவாரத்தை இந்த விளக்கெண்ணெய் அடைக்காது, திறந்து கொடுக்கும். அப்போ இந்த மருந்துகளுடைய கலவைகள் அனைத்தும் தோலுக்குள்ளே போய் தோலினுடைய அனைத்து பாகத்தில் இருக்க கிருமிகளையும் அழித்து மறுபடியும் தோல் எந்த நிலைமைக்கு இருந்துச்சு, பாதம் எந்த நிலைமைக்கு இருந்துச்சோ அந்த நிலைமைக்கு கொண்டு வரும். இந்த கலவையோடு சேர்ந்து சுண்ணாம்பு சேர்க்குறோம். ஏன் இந்த சுண்ணாம்பை சேர்க்குறோம்னா இந்த மூலிகையினுடைய தன்மைகள் மட்டும் இல்லை, பித்த வெடிப்பில் இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து அந்த வெடிப்புக்குள்ளே இருக்கிற கிருமிகளை கொள்றதுல சுண்ணாம்பு ஒரு முக்கிய பங்கு எடுத்திருக்கு. சுண்ணாம்பை நேரடியாக போட்டால் அந்த இடம் புண்ணாகி பொத்து போயிடும்னு சொல்லுவோம். அந்த இடத்துல ரத்தம் அதிகமாக வரும். ரத்தம் வர்ற இடத்துல இந்த சுண்ணாம்போடு சேர்த்து இந்த இலைகளை சேர்க்கும்போது இந்த இலையினுடைய தன்மையும் இந்த சுண்ணாம்பு சேர்ந்து விளக்கெண்ணெய், மஞ்சள், சந்தனம் இவையெல்லாம் ஒன்று சேர்ந்து வினை புரியும் போது அது ஒரு அற்புத மருந்தாக மாறும். முதல்ல நம்ம குழச்சி எடுக்கும்போது
அது தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். 3 நாள் பொறுத்து பார்த்தீங்கன்னா அது களிம்பாக மாறிடும். நீங்கள் எவ்வளோ நாளுக்கு வேணாலும் வச்சுக்கிறலாம். அதை எடுத்து எப்போ தேவையோ அப்போ வந்து நம்ம கடையில் விற்கிறாங்க பார்த்தீங்களா, தலைவலி தைலம், பித்த வெடிப்பு தைலம், அந்த மாதிரி நம்ம தயாரிக்கலாம் அந்த கட்டியான தைலம். அதுக்கு இந்த சுண்ணாம்பை பயன்படுத்துகிறோம். ஏன்னா அந்த எண்ணெயினுடைய தன்மையும் இலையினுடைய தன்மையும் அப்படியே பாதுகாக்கக்கூடியது இந்த சுண்ணாம்பு. அதனால் சுண்ணாம்பையும் சேர்த்து தான் இந்த மருத்துவம் செய்யணும். இந்த மருத்துவத்தை இப்போ பார்ப்போம். இந்த இலைகள் கலந்த கலவை வந்து 1 பங்கு எடுத்துக்கிறணும். அதே அளவுக்கு நம்ம சந்தனத்தை சேர்க்கணும். 50 கிராம் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்க்கணும். இதில் வந்து சுண்ணாம்பு 20 கிராம் சேர்த்தா போதும். ஏன்னா எல்லாம் 50 கிராம், சுண்ணாம்பு மட்டும்னா சுண்ணாம்புனுடைய வேகம் அதிகம். அதனால் அது 20 கிராம் தான் சேர்க்கணும். இதெல்லாம் சேர்த்து இந்த விளக்கெண்ணெயானது 100 மில்லி அளவுக்கு எடுக்கணும். 100 மில்லி அளவுக்கு எடுக்கலாம். அதுக்கு மேலேயும் சேர்க்கலாம், தவறில்லை. நம்ம சேர்த்துட்டு கடைசியாக கலக்கி வச்சிட்டோம்னா 3 நாள் பொறுத்து பார்த்தோம்னா அது களிம்பாக மாறி இருக்கும். அந்த களிம்பாக மாறி இருக்கும்பொழுது நீங்கள் போடலாம். நீங்கள் முதல் நாள் தயாரித்த உடனே அன்னைக்கும் போடலாம். இது தொடர்ச்சியாக நம்ம போட்டுட்டு காலையில் அது சுடுதண்ணி வச்சு கழுவிட்டு வந்தோம்னா பித்த வெடிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக அது பித்த வெடிப்பு இல்லாமல் அந்த வெடிப்புகள் மாறும். வெடிப்புகள் மாறணும்னா கண்டிப்பாக உணவு பழக்கத்தை மாற்றணும். உணவு பழக்கம் மாறாமல் நம்ம எத்தனை முறை மருந்து எடுத்துக்கிட்டாலும் கொஞ்ச நாளைக்கு நல்லாகும், மருந்து போடுற வரைக்கும் நல்லாகும், திருப்பி வந்துடும். அது மட்டும் இல்லை, அவங்க வந்து கொத்தமல்லி சட்னி, புதினா சட்னி இதெல்லாம் வந்து எடுத்துக்கிறணும். இதெல்லாம் சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக சரியாகும். நீங்கள் மருந்தை சொன்னீங்க, நாங்கள் காலில் போட்டோம், நாங்கள் போட்டு 1 மாதம் ஆச்சு நல்லா இல்லைன்னா நீங்கள் உணவை மாற்றாமல் எத்தனை முறை போட்டாலும் கொஞ்சம் சரியாகும், திருப்பி வரத்தான் ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம சாப்பிட்ட உணவு மறுபடியும் அந்த இடத்துக்கு தான் போய் திருப்பி வெடிப்பு உண்டாகும். சீக்கிரம் குணமாகணும்னா உணவு பழக்கத்தை கண்டிப்பாக மாற்றணும். அவங்க கண்டிப்பாக தண்ணி அதிகமாக குடிக்கணும். குறைந்தது 5 லிட்டர் தண்ணியை குடித்தோம்னா நம்ம உடலில் உள்ள உப்புக்களை கழுவக்கூடியது. உப்பு கழுவி வெளியே வந்தால் அதில் ஓரளவு நம்ம உடம்பு காப்பாற்றப்படும். நம்ம சாப்பிட்ற உணவு அனைத்துலேயுமே ரசாயன பொருள் சேர்ந்ததால் அந்த ரசாயனத்தில் யூரியாவினுடைய தன்மை அதிகமாகி அவங்க உடம்புல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த உடம்புல வந்து வெடிப்பு ஏற்படும். யூரியாவினுடைய தன்மை எந்த உடம்புல ஏற்பட்டிருக்கோ அவங்க வந்து தாங்க முடியாது. அவங்களுக்கு உப்புத்தன்மைன்னா அவங்களுக்கு கால் பாதம் மட்டும் இல்லை, கைகள்லேயும் உடல்கள்லேயும் தோல், சிலருக்கு பார்த்தீங்கன்னா முகச்சவரம் செஞ்சுருப்பாங்க, முகம் பூரா வெட்டாக இருக்கும், ஆனால் கத்தியில் பட்டிருக்காது, ஆனால் முகம் வெடிப்பு இருக்கும். ஏன்னா அவங்க உடம்புல வந்து யூரியாவினுடைய தன்மை அதிகரிச்சிருக்கு. அந்த உடம்பு ஏற்றுக்கிறதால இந்த நிலைமைக்கு வருது. இதை நாளும் போடலாம், 3 நாள் பொறுத்தும் போடலாம். தினந்தோறும் செஞ்சு தான் இதை போடணும்னு இல்லை, செஞ்சு மொத்தமாக மாதக்கணக்கு வச்சுக்கிறலாம். அளவு முறைகள் வந்து நம்ம அதிகமாக செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அதிக நாள் போடலாம். ஆனால் உணவு முறையை கரெக்டாக எடுத்துட்டா 48 நாளில் அந்த பித்த வெடிப்பு காணாமல் போயிடும். வயிற்று கடுப்பு எதுக்கு வருது அப்படின்னா, அதிக காரம் சாப்பிட்ருந்தா கண்டிப்பாக வயிற்றுக்கடுப்பு வரும். வயிற்றுக்கடுப்பு வந்தால் என்ன நடக்கும்? மலம் கழிக்கும் போது அதில் ரத்தம் கலந்து வரும், ரத்தமும் போகாது, சளி மாதிரி இருக்கும். அவங்களால ஒரு நாளைக்கு 20 முறை 30 முறை போகும்போது மூட்டு வலி வந்துடும். நிற்க முடியாது, நடக்க முடியாது, எந்த வேலைக்கும் அவங்க போக முடியாது. இது காரம் சாப்பிட்டா மட்டும் இல்லை, அதிகமாக வெயிலில் சுற்றிட்டு வந்து அந்த சூடு தாங்காமையும் நம்ம வயிற்றில் வந்து அந்த மாதிரி வயிற்றுக்கடுப்பு வந்துடும். திடீர்னு மழையில் நனைஞ்சிருப்போம், அந்த வெயிலே அடிச்சிட்டு இருக்கிற நாளில் திடீர்னு மழை பெஞ்சிருக்கும், அந்த மழையில் நனைஞ்சிட்டு வீட்டுக்கு வந்தோம்னா அந்த சூட்டை கிளப்பி விட்டுரும். சூட்டை கிளப்பி விட்டாலும் இந்த வயிற்றுக்கடுப்பு வரும். இந்த வயிற்றுக்கடுப்பு வந்தால் சரியாக்குறதுக்கு இந்த அம்மன் பச்சரிசி ஒரு முக்கியமான மருந்து. அதில் வந்து இந்த அம்மன் பச்சரிசியில் இந்த மேலே உள்ள கதிர்கள் சொல்லுவோம், இதுதான் அந்த அரிசி. அம்மன் பச்சரிசின்னு சொல்கிறதே இந்த அரிசி, இதைத்தான் சொல்கிறோம். இந்த அரிசியை வந்து நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கும்போதே ஒரு கைப்பிடி அளவோ அல்லது இவ்வளவு எடுத்து ஒரு 10 கிராம் அளவுக்கு மென்று சாப்பிட்டுட்டு வந்தால் ஓரளவுக்கு இந்த வயிற்றுக்கடுப்பு கட்டுப்படும். ஏன்னா இந்த அம்மன் பச்சரிசி வயிற்றுக்கடுப்பை மட்டும் இல்லை, நம்ம உடம்பையே பாதுகாக்கக்கூடியது. இந்த அம்மன் பச்சரிசியை யாரும் பார்க்கறது கிடையாது. இது காலடியில் நிறைய இடத்துல இருக்குது, எல்லா பகுதியிலையும் கிடைக்கக்கூடியது. இது நல்ல தண்ணி உள்ள இடத்துல இந்த கருதுகள் வந்து பெருசாக இருக்கும். அதை எடுத்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும். வெறும் பச்சரிசி மாவை திண்டா மாதிரி தான் இருக்கும், வேறு எந்த ருசியும் இருக்காது. இந்த அம்மன் பச்சரிசி மட்டும் இல்லை, இந்த சரக்கொன்றை பூ, இந்த சரக்கொன்றை பூனுடைய துவர்ப்பு தன்மை, இந்த துவர்ப்பு தன்மையும் இந்த அம்மன் பச்சரிசியில் உள்ள அந்த பாலும் ஒன்று சேரும்போது நம்ம மனசை சரி பண்ணும். இந்த சரக்கொன்றையில் உள்ள இந்த பூவினுடைய தன்மை வந்து மனசை சரி பண்ணக்கூடியது.
மனசு பாதிப்பாக இருந்தாலோ அல்லது வருத்தத்தில் இருந்தாலோ இல்லை நம்ம சொந்தத்தில் இருக்கிறவங்களோ நம்மளை நம்பி இருந்தவங்க அல்லது நம்மளுடைய உறவினர்கள் பிரிவினால் ஏற்பட்ட இந்த வயிற்றுக்கடுப்புக்கு எதுக்கு வந்துச்சுன்னே தெரியல அப்படின்வாங்க. நல்லா போய் விசாரித்து பாருங்கள். அவங்களுக்கு ரொம்ப கூட பேசிகிட்டே இருந்தவங்க திடீர்னு பேசாமல் போயிட்டா, நட்பு துண்டிக்கப்பட்டாலும் இந்த வயிற்றுக்கடுப்பு ஏற்படும். அதிக அளவு காரம் சாப்பிட்டாலும் இந்த வயிற்றுக்கடுப்பு ஏற்படும். வெயிலில் சுற்றிட்டு வந்து அந்த வெயில் நேரத்தில் மழையில் நனைஞ்சாலும் இந்த வயிற்றுக்கடுப்பு ஏற்படும். இது மட்டும் இல்லாத அதிக அளவு கோழிக்கறி சாப்பிட்றவங்களுக்கு இந்த வயிற்றுக்கடுப்பு ஏற்படும். ஏன்னா சூட்டை கிளப்பி விட்டுச்சுன்னா அந்த குடல் சூடு தாங்க முடியாமல் ரத்தமாக வெளியே போகும். சில பேர் இது ரத்தம் மூலம் கிடையாது, அது வயிற்றுக்கடுப்பு. இதுக்கு முக்கியமாக இதோட சேர்க்கறத இந்த வத்தல், காஞ்ச மிளகா வத்தல். ஏற்கனவே காரம் அதிகம் சாப்பிட்டாங்க. அந்த காரம் சாப்பிட்டவங்களுக்கு இந்த மிளகாய் ஏன் கொடுக்குறோம்னா, முள்ளால் தான் எடுக்க முடியும். ஒரு முள் குத்திருச்சுன்னா இன்னொரு பெரிய முள்ளை வச்சு தான் குத்தி எடுக்க முடியும். அதை விட்டுட்டு நம்ம தடவிக்கிட்டே இருந்தோம்னா அந்த முள் உள்ளேயே தான் இருக்கும். அதே மாதிரி காரம் சாப்பிட்டு இருக்காங்களோ அல்லது நம்ம மனசு கெட்டு போயிருக்கோன்னு பார்க்கணும்னா கண்டிப்பாக இந்த மிளகாய் வத்தலை வந்து கண்டிப்பாக சேர்க்கணும். அதோடு சேர்த்து பனை வெல்லம் வந்து சேர்க்கணும். கருப்பட்டின்னு சொல்லுவோம். இதை வந்து பனை வெல்லம்னு சொல்கிறோம். இந்த கருப்பட்டியை வந்து நம்ம பயன்படுத்தணும். ஏன் கருப்பட்டியை பயன்படுத்துகிறோம்னா, வயிற்றுக்குள்ளே இருக்கிற புண்களை ஆத்துறதுல இது ஒரு சிறந்த மருந்து. இது வெல்லமாக இருந்தாலும் இது வயிற்றுக்குள்ளே எந்த அளவுக்கு எரிச்சல் இருந்தாலும் குளிர்ச்சியை உண்டாக்கும். இந்த பனை வெல்லம் வந்து குளிர்ச்சியை உண்டாக்கின்னு தான் இதுக்கு பேர். எந்த ஒரு சர்க்கரை நோயாளியும் இது இவ்வளவு முழு கட்டியை சாப்பிட்டாலும் சர்க்கரை ஏறாது. இனிப்பு சாப்பிடணுன்ற ஆசை இருக்கிறவங்க சர்க்கரை நோயாளியாக இருந்தால் கண்டிப்பாக கருப்பட்டியை சாப்பிட்டா அது சர்க்கரை நோய்க்கு எந்த ஒரு பாதிப்பையும் கொடுக்காது. அதுக்காண்டி இந்த கருப்பட்டியை சேர்க்குறோம். உள்ள வயிற்றுக்குள்ளே இருக்கிற புண்களை சரி செய்ய நாட்டு மாட்டு நெய், இந்த நெய் சேர்க்கும் பொழுது எந்த இடத்துல புண்கள் அதிகமாக இருக்கணும், புண்களில் வயிற்றுக்கடுப்பு, அந்த வயிற்றுக்கடுப்பில் குடல்களில் உள்ள புண் வந்து எரிய ஆரம்பிக்கும் போது தான் நமக்கு உள்ள பிணைஞ்சு வலிக்குமே தவிர வேறு எதுவும் இருக்காது. உள்ள பிணைஞ்சு வலிக்கிற இடத்துல இந்த நெய்யானது உள்ளே போய் சேரும் பொழுது அந்த வலி குறையும் பொழுது ஒரு நாள்லேயே இந்த வயிற்றுக்கடுப்பு கட்டுப்படும். ஒரு வேளை சாப்பிட்டாலே இந்த மருந்து வந்து வயிற்றுக்கடுப்பை கட்டுப்படுத்தும். இப்போ இந்த மருத்துவத்தை பார்ப்போம். வெல்லம் உங்கள் தேவைக்கு ஏற்ப சேர்க்கலாம். கண்டிப்பாக அம்மன் பச்சரிசி கருது ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்தீங்கன்னா வெல்லம் வந்து ஒரு 20 கிராம் எடுத்துக்கிறலாம். மிளகாய் வத்தல் ஒரு வத்தல் அளவுக்கு தான் மிளகாய் பொடி சேர்க்கணும். ஒரு மிளகாய் வத்தல் சேர்த்தோம்னா கண்டிப்பாக ஒரு 50 கிராம் நெய்யாவது சேர்க்கணும். நெய் சேர்க்கலைன்னா அந்த மிளகாய் வத்தலினுடைய காரம் அந்த வயிற்றுக்கடுப்பு காரங்களுக்கு அதிக அளவு துன்பத்தை கொடுத்துரும். மிளகாய் வத்தல் காட்டினோம்னா அளவு கண்டிப்பாக தேவை. மிளகாய் வத்தல் குறைந்திருந்தால் தப்பு கிடையாது, கூடிட்டா பெரிய தப்பு வந்துடும், அவங்களால நடக்க முடியாது. கண்டிப்பாக மிளகாய் வத்தலினுடைய அளவை நீங்கள் எனக்கு காரம் ஒத்துக்கிறாதுனாலும் ஒரு 1/4 ஸ்பூனு போட்டுக்குங்க. 1/4 ஸ்பூன் போட்டாலே கண்டிப்பாக 50 கிராம் நெய் ஊற்றணும். இந்த சரக்கொன்றை பூ கண்டிப்பாக வந்து ஒரு 10 கிராம்லேருந்து 20 கிராம் சேர்க்கலாம், தவறு கிடையாது. பூ அதிகம் சேர்க்கறதால நல்லது. இதோடு சேர்ந்த கலவையோட கலந்து எந்த அடுப்புலையும் வைக்க வேண்டாம். நேரடியாக குழச்சி அப்படியே சாப்பிட்டோம்னா அப்போவே வந்து அந்த வயிற்றுக்குள்ளே இருக்க அந்த வயிற்றுக்கடுப்பு போகிறது உடனே கட்டுப்படும். இந்த நெய்யோடு பிணைந்த கலவையை இந்த அளவுக்கு ஒருத்தர் சாப்பிட்டா அந்த வயிற்றுக்கடுப்பு காணாமல் போயிடும். எந்த அளவுக்குன்னா இது வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு தான் இதை எடுத்திருக்கோம். இந்த பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு இதை அப்படியே சாப்பிட்டோம்னா வயிற்றுக்கடுப்பு உடனே கட்டுப்படும். தேவைப்பட்டால் இன்னொரு முறை செஞ்சு எடுத்துக்கலாம். 2 முறை எடுத்தால் போதும், அந்த வயிற்றுக்கடுப்பு கட்டுப்படும். அன்பார்ந்த நேயர்களே, நமது நிலையத்திற்கு வந்த கடிதத்தில் திருமதி சசி என்பவர் திருச்சி மாவட்டத்திலிருந்து கடிதம் எழுதியுள்ளார். அவர்களுடைய குழந்தை 10ஆம் வகுப்பு படிக்கிறதாம். ஞாபக சக்தியே இல்லை, அதனால் மார்க்கு குறைவாகவும் மதிப்பெண் குறைவாக எடுக்கிறது. இந்த ஞாபக சக்தி வருவதற்கு என்ன செய்வது, ஏன் இந்த மாதிரி இருக்கிறது, இதற்கான உணவு முறைகளும் மருத்துவத்தையும் கேட்டு எழுதியுள்ளார். இந்த குழந்தைகள் அதிகமாக புழுங்கல் அரிசி, இந்த புழுங்கல் அரிசி சாப்பாடு சாப்பிடுவதால் மூளை மழுங்கிவிடும். இரவு நேரங்களில் சப்பாத்தி, பரோட்டா இவைகளை சாப்பிட்டால் ஞாபக சக்தி குறைந்துவிடும். ஏனென்றால் இரவு நேரத்தில் சீக்கிரம் பசிக்கும்படியாக இருக்கும் உணவை உண்ண வேண்டும்.
இந்த உணவு செமிக்காமல் காலை வரை இருந்தால் அந்த குழந்தைகள் காலையில் எழுந்திருக்காது. 8 மணி வரைக்கும் தூங்கும். 8 மணி வரைக்கும் தூங்கும் குழந்தைகளுக்கு அந்த ஞாபக சக்தி கண்டிப்பாக இருக்காது. நாம் தூங்கும் பொழுது அடுத்தவர்களுடைய தூக்கம் நமக்கு வந்து சேரும். எப்படி இந்த தூக்கம் வந்து சேரும் என்று நினைக்கிறீர்கள்? எல்லோரும் 5 மணிக்கு எழுந்து வெளியே செல்வார்கள். அவர்களுடைய தூக்கம் எல்லாம் வீட்டில் தூங்குவவர்களுக்கு சேர்ந்து அந்த தூக்கத்தை 8 மணி வரைக்கும் அவர்களுக்கு உண்டு பண்ணும். இது சாத்தியமாகாது என்பார்கள். கண்டிப்பாக திருட வரும் திருடன் ராத்திரியில் முழித்து கொண்டு வருவான். அவனுடைய தூக்கம் தூங்கிக் கொண்டு இருக்கிறவர்கள் மேல் போய்விடும். அதனால் தூங்கியவர்கள் கண்டிப்பாக திருடனை பிடிக்க முடியாது. அவன் தூக்கம் முழுவதும் அவர்களை சார்ந்து அவர்கள் தூங்கியே விடுவார்கள். அதே போல் நாம் படிக்கும் குழந்தைகள் காலையில் எழுந்திருக்க வேண்டும். 5 மணிக்கு எழுந்திருத்தால்தான் நல்லது. ஏனென்றால் இவர்கள் இரவு நேரத்தில் நல்ல உணவு உண்டால் ஒழிய இந்த தூக்கத்தை தடுக்க முடியாது. அவர்களுக்கு பஞ்சகவ்யா என்னும் நாட்டு மாட்டிலிருந்து தயாரிக்கப்பட்ட பசுஞ்சாணம், கோமியம், பால், தயிர், நெய் இவைகளை கலந்த கலவையை ஒரு மாத்திரை அளவுக்கு கொடுத்து வர காலையில் 5 மணிக்கு கண்டிப்பாக எழுந்திருப்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு 5 மணிக்கு மலம் கழிக்க வயிற்றில் அது சுத்தம் பண்ண ஆரம்பித்துவிடும். அதனால் அதற்கு மேல் அவர்களால் தூங்க முடியாது. கண்டிப்பாக இந்த முறையை பயன்படுத்த வேண்டும். பச்சரிசி சாப்பாடு கொடுத்து வர அறிவுத்திறன் அதிகமாகும். ஏனென்றால் பச்சரிசி சாப்பிட்டால் சீக்கிரமாக செமித்துவிடும். யார் ஒருவருக்கு சீக்கிரமாக பசி எடுக்கிறதோ அவர்கள் அதிக புத்திசாலி ஆவார்கள். ஏனென்றால் பசிக்காத நாம் புழுங்கல் அரிசியும் சப்பாத்தியும் சாப்பிட்டால் கண்டிப்பாக 5 மணி நேரம் அல்லது 8 மணி நேரம் பசிக்காது. பசிக்காமல் இருந்தால் தூக்கம்தான் வரும். பசித்து இருந்தால்தான் எல்லாவற்றுடைய திறமையும் நமக்கு கிடைக்கும். பச்சரிசி சாப்பிடும் அனைவர்களுக்கும் அதிக அளவுக்கு ஆற்றலும் படிப்புத்தன்மையும் படிக்கும் திறனும், எந்த புத்தகத்தை எடுத்தாலும் அந்த புத்தகத்தில் உள்ள அனைத்து பக்கங்களையும் நல்ல கருத்துக்களையும் படித்துவிட்டு தான் கீழே வைப்பார்கள். எடுத்துக்காட்டாக நாம் இங்கே பார்க்கிறோம், இந்தியாவில் உள்ள எங்கு பார்த்தாலும் இந்த தயிர் சோறு பச்சரிசி சாப்பிடும் நமது கோயிலில் உள்ள ஐயர்களும் அவர்கள் சாப்பிடுவார்கள். அவர்களில் யாராவது ஒருத்தர் இப்பொழுது இந்தியாவினுடைய நிலையிலேயே 2% தான் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த 2% இருக்கும் நபர்கள் அனைவருமே புத்திசாலிகளாகவும் திறமை உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். எல்லா வேலைகளிலும் அவர்கள் நிறைந்திருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் சாப்பிடும் உணவு பச்சரிசி. பச்சரிசியை சாப்பிட புத்தி கூர்மையாகும், ஞாபக சக்தி அதிகரிக்கும். நாம் பச்சரிசியை சாப்பிட்டால் நம் குழந்தை மயங்கி விழுந்துவிடும் என்று பச்சரிசியை கொடுப்பது கிடையாது. கண்டிப்பாக பச்சரிசி சாதம் சாப்பிட சீக்கிரமாக பசிக்கும். 1 மாதத்திற்கு கண்டிப்பாக காது சரியாக கேட்காதது போல் இருக்கும், கண் பார்வை மங்கும். ஆனால் 1 மாதம் கழித்து அந்த பச்சரிசி நம் உடலில் சேர்ந்த பின்பு பசியை தாங்கும் வல்லமையும், காது கேட்கும், கண் பார்வை நன்றாக இருக்கும். அந்த முறையை பயன்படுத்தும் பொழுது நாம் குழந்தைகள் அதிகாலையில் கண்டிப்பாக 5 மணிக்கே எழுந்திருச்சு படிக்க ஆரம்பிக்கும். ஞாபக சக்தி அதிகரிக்கும், கேட்கும் திறன் அதிகமாக இருக்கும். இந்த குழந்தைகளுக்கு பச்சரிசி உணவு கொடுக்க வேண்டும். அது மட்டும் அல்லாது மலச்சிக்கல் வராமல் குழந்தைகளுக்கு பார்க்க வேண்டும். ஏனென்றால் மலச்சிக்கல் இருந்தால் குழந்தைகள் கண்டிப்பாக எழுந்திருக்காது. மலச்சிக்கல் தீர இரவு நேரத்தில் பாலும் வாழைப்பழமும் கொடுத்து வர மலச்சிக்கல் தானாக தீரும். வாழைப்பழம் என்றால் பூம்பழம் அல்லது நாட்டுப்பழம் அல்லது மலைப்பழம் கொடுத்தால் போதும். பச்சை பழம் கண்டிப்பாக இரவு நேரத்தில் கொடுக்க வேண்டாம். அவை தூங்க வைப்பதை விட அவர்களை எழுப்ப முடியாது. அதிக அளவில் தூங்குவார்கள். சளி பிடித்துவிடும். சளி பிடித்தாலும் அக்குழந்தை இரவு நேரத்தில் தூங்காமல் பகல் நேரத்தில் தூங்கும். சளி பிடிக்க விடாமல் குழந்தைகளை பார்த்து கொள்ள வேண்டும். இந்த முறையை கையாள வேண்டும். இந்த குழந்தை ஞாபக சக்தி குறைவினால் அவதிப்படும் அந்த தாய்மார்கள், ஏனென்றால் எல்லா குழந்தைகளும் தேர்ச்சி பெறும்பொழுது நம் குழந்தை குறைந்த மதிப்பெண் எடுத்து விடுமோ என்று பயத்தினால் இவர்கள் எழுதியுள்ளார்கள். இதுபோல் உள்ள படிக்கும் சிறு குழந்தைகள் இந்த முறையை கையாள வேண்டும். பச்சரிசியை இன்றே சாப்பிட்டால் நாளைக்கு எல்லாம் சரியாகிவிடும் என்று தவறாக எண்ணக்கூடாது. இது வழக்கத்தில் கொண்டு வர வேண்டும்.
நாம் இது சாப்பிடும்போது பசிகள் அதிகமாக இருக்கும். பசி அதிகமாவதால் கண்டிப்பாக 1 கிலோமீட்டர் நடந்தாலே போதும், அந்த நம்ம சாப்பிட்ட உணவு செமித்துவிடும். செமித்ததனால் நமக்கு கண் பார்வை மங்கும், காது கேட்கும் திறமை குறையும். அது தவறாகாது. 1 வாரம்தான் அப்படி இருக்கும். நாம் இதில் மோர் சேர்த்து அல்லது நெய் சேர்த்து சாப்பிட்டு வர அது எல்லாம் சரியாகி பழைய நிலைக்கு வந்து அதிக புத்தி கூர்மையுடன் இருப்பார்கள். இந்த முறையை எல்லோரும் பயன்படுத்த வேண்டும். எல்லாரும் நல்ல திறமையாக வர இந்த பச்சரிசி சாதம்தான் நல்ல பழக்கத்தை உண்டு பண்ணும். நாம் இங்கு சப்பாத்தி, புரோட்டா இவைகளை கண்டிப்பாக கொடுக்க வேண்டாம். அவர்களுக்கு புத்தி மழுங்கி படிக்கும் திறன் குறையும். புத்தி மழுங்கும் என்றால் பசி இல்லாதவர்களுக்கு யோசிக்கும் திறமை குறைந்துவிடும். ஒருவனுக்கு 2 வேளை சோறு போடாமல் வைத்து பாருங்கள், அவன் எத்தனை கண்டுபிடிப்பான் என்று அவனுக்குத்தான் தெரியும். பசி எடுத்தால் 10ம் பறந்திடும். பசித்தவன் எதையும் ஆராய ஆரம்பிப்பான். அடுத்த வேளைக்கு உணவு இல்லாமல் இருப்பவனுக்கு அதிகமாக மூளை வேலை செய்யும். 3 வேளைக்கு 5 வேளை சாப்பிடும் குழந்தைகள் கண்டிப்பாக ஞாபக சக்தி இருக்காது. நீங்கள் சிற்றுண்டியாக மத்தியான உணவுக்கு அடுத்தபடியாக 3 மணிக்கு சிறு பொருள்களை சாப்பிட கொடுக்கிறீர்கள். இந்த உணவுப் பொருட்கள் சாப்பிடுவதால் கண்டிப்பாக மந்தமாகிவிடும். பசிக்க அறிவு கூர்மையாகி கொண்டே இருக்கும். அதனால்தான் பசித்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். பசித்தவர்களுக்கு எப்பொழுதும் புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும். புத்தி கூர்மை அதிகமாக வேண்டுமென்றால் கண்டிப்பாக இரவு நேரத்தில் நல்ல பழங்களை சாப்பிட வேண்டும். கீரை வகைகளை அதிகம் சாப்பிட்டால் மலச்சிக்கல் இருக்காது. மலச்சிக்கல் இல்லாமல் இருந்தாலே அந்த குழந்தைகள் விடியற்காலையில் எழுந்து படிக்க ஆரம்பித்துவிடும். இந்த மருத்துவ முறையை எடுத்துக்கொள்வதை விட நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உணவு பழக்கத்தை கொண்டு வர அந்த குழந்தைகள் நன்றாக படிக்கும். இந்த முறையை எல்லாரும் கையாள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.